இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து எழுந்திருன்ட்டார். ஆமென். உடனே பைபிள் சொல்லுது இமீடியட்லி, அட் ஒன்ஸ் உடனே அவன் இருந்த எல்லா சூழ்நிலையும் தாண்டி எழும்புகின்ற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், எவ்வளோ வருஷம் ஆனாலும் என் ஆண்டவர் நினச்சா நேரத்தை விட என் ஆண்டவர் வல்லவர். பாஸ்டர் நிறைய வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், இனி ஒன்றும் நடக்காது பாஸ்டர், அது நேரத்தினுடைய அறிக்கை. ஆனால் என் தேவனுடைய அறிக்கை 38 வருஷமானாலும் காலத்தை விட என் தேவன் பெரியவர், நேரத்தை விட என் தேவன் பெரியவர். அதுக்காக நேரத்தை நான் வீணாக்க சொல்லலை. ஒருவேளை உன் வாழ்க்கையில் நேரங்கள் கடந்து போய் வருஷங்கள் எல்லாம் சத்ருவின் சாபத்தின் கீழ் இல்லாமல் போனாலும் உங்களுக்கு ஆழமான விசுவாசம் வேணும், திடமான விசுவாசம் வேணும், அமைதியான விசுவாசம் வேணும் என்று உங்க கூட நான் பேசியிருக்கின்றேன். இந்த மனிதன் கர்த்தர் சொன்னதை கேட்டு அவன் உடனே எழுந்திருந்தான். ஆமென். நீண்ட வருஷம் ஒரே படுக்கையில் இருந்தவங்க எழ பிடிக்காதுங்க, அவங்க அப்படி பழகிடுச்சு. அப்படியே சுற்றி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த லெவல்லே இருந்துட்டாங்க. அந்த மூளைக்கும் அறிவுக்கும் எந்த ஒரு புதுத்தன்மையும் கொடுக்காதவர்கள். நான் சொல்கிறேன், அனுதினமும் உங்கள் சிந்தை புதுப்பிக்கப்படணும். லிவிங் இன் த சேம் சைக்கிள், அதே வருஷம் அப்படியே உட்கார்ந்து காலங்களை கழித்து போகக்கூடிய ஒரு சோர்வுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வந்துவிடக்கூடாது. ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ வருஷம் அப்படி இருந்தான் அப்படின்றதுக்கு ஒரு 2-3 வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 38 வருஷமாக தனக்கு அடைந்த ஏமாற்றத்தினுடைய சோர்விலிருந்து அவன் எழ வேண்டியிருந்தது. நம்பர் 1, நீண்ட காலம் ஏமாற்றம். 38 வருஷமும் இது எனக்கு நடக்கும், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு நடக்கும் என்று நினைத்து நடக்கவே இல்லை. ஆமென். நடக்காத போது அது தனக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது. அவனுக்கு அது ஏமாற்றத்தை கொண்டு வந்தபோது அந்த ஏமாற்றத்தால் ஏற்பட்ட சோர்விலிருந்து எழும்புவது அவ்வளவு லேஸ் அல்ல. ஆமென். அதில் மாட்டிக்கொண்டான். ஒரு ட்ராமா, ஒரு வேதனை, ஒரு வீழ்ச்சி, அதிலே அவன் இருக்கின்றான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேங்க, ஆனால் எனக்கு என்னதான் அவனை பற்றி சொன்னாலும் எனக்கு பிடிச்சது என்னன்னா, 38 வருஷமும் இந்த முறையாவது எனக்கு நடக்கும்னு வந்தான் பாருங்க. இந்த குளத்தில் விழுவான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பாருங்க. இருக்கீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வருவதை நிறுத்தாதீங்க. யாருக்கு தெரியும் இன்னைக்கு வரும்போது தான் கர்த்தர் குறுக்கிடுற நாளா இருக்குமானால் உன் மொத்த சஞ்சலம் தவிப்பை ஒடித்து போட்டு உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தர நான் ஆராதிக்கும் தெய்வம் பெரியவராயிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.